இன்னைக்கு எதையும் செய்யாம சினிமாவில் இவனுக்கு வயசு 55 தான், இவன் கட்டி பிடிச்சி ஆடுற பொண்ணுக்கு வயசு 16, 18, 20, கேவலமான பாட்டு, கேவலமான கதை வசனம், கேவலமான ஆடல், கேவலமான குத்தாட்டம், இப்படி போட்டு ஆடி நடிச்சு நீ இன்கம் டாக்ஸ் கட்டாம பல்லாயிரம் கோடியை சம்பாதித்து 50 வயது ஆச்சு, முடி கொட்டுட்டு போச்சு, டோப்பா வச்சுக்கிட்டு கருப்பு டை அடிச்சுக்கிட்டு வந்து சினிமாவில் நடிச்சு முடிச்ச பிறகு நாங்க வருவோம், நாங்க நேரா சேஞ்ச் ஆச்சு கோட்டைக்கு தான் போவோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சினிமாக்காரர்கள் வந்தால் என் தமிழ் சமூகத்தின் பிரதியாக இருக்கிற என் நூற்றுக்கணக்கான தாய்மார்களே, உறவுகளே, இவர்களுக்கு வாக்களிக்கிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும்? எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம்? அறிய வேண்டாம்? நமக்கு சொல்லுங்க. எதற்காக? யார் படம் 100 நாள் ஓடணும்? உனக்கு என்ன? எதற்கு பாலாபிஷேகம்? எதற்கு மண்சோர் சாப்பிடுறீங்க? எதற்கு ஆடையை அவுத்து போட்டு வேப்பனையை கட்டிக்கிட்டு அங்க பிரச்சனை போறீங்க? அவனுக்கு 100 கோடி ரூபாய் வாங்கினா 200 கோடி வாங்குவான், 200 கோடி வாங்குவான், 500 கோடி வாங்குவான். அவன் BMW கார்ல போவான், ஆடி கார்ல போவான், ஈசிஆர்ல பனையூர்ல பங்களா வச்சிருப்பான். உனக்கு என்ன இருக்கு? இங்க உன் அம்மாக்களுடைய கழுத்தை பார்க்கிற, காதை பார்க்கிற, மூக்க பார்க்கிற, ஒரு குண்டுமல்லி கூட தங்கம் இல்லாமல் வானம் பார்த்த பூமியில் உடைத்து ஓடாய் தேய்ந்து வாடிய வயிறோடு கைரேகை தேய தேய உழைத்த கரங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம் இந்த நடிகர்களை பார்க்க போய் மிதிபட்டு சாக வேண்டுமா? மூச்சு திணறி சாக வேண்டுமா? நீங்கள் தூக்கி அதோ உங்கள் கதாநாயகன் என்று காட்டி காட்டி அந்த பச்சை குழந்தையை விழுந்து கைதவறி விழுந்த போது அது தாழ்பட்டை உணர்ந்து விலா எலும்புகள் முறிந்து சாகடிக்க வேண்டுமா? ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் நாள் வறண்டு வறண்டு 40 உயிர்கள் பலியாக வேண்டுமா? எண்ணி பார்க்க வேண்டும். அறியாமல் ஏன் முழுங்கி கிடக்கிறாய்? தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கதாநாயகனும் கதாநாயகியும் எனக்கு எதிரி அல்ல, எனக்கு வாய்க்காய் வரப்பு சண்டைகள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற என் இளைய தலைமுறையை, என் மாணவர் சமூகத்தை, உங்களை 10 மாதம் சுமந்து பெற்ற உங்கள் தாய் தந்தையை உங்கள் பிறந்த நாளுக்கு அவர்கள் காலில் விழுந்து அம்மா என்னை வாழ்த்துங்கள், பாட்டி என்னை வாழ்த்துங்கள் என்பதற்காக எவனோ ஒரு நடிகை காலில் விழுகின்ற ஈழப்பிரவியாக தமிழ் சமூகம் இருக்க கூடாது என்பதற்காக தொண்டாவி போக கத்துகிறேன். தொண்டாவி போக கத்துறேன். அப்பா அத்தால மதிக்க மாட்டேன்றான். காலையில் அவர் 7 மணிக்கு இரவு வருவாராம். இவர் காலை 7 மணிக்கு போய் அவர் வண்டி வந்து நிக்கிற இடத்துக்கு இடம் பிடிக்க போய் சாவாராம். இந்த அறியாமையில் ஏன் இருக்க வேண்டும்? இந்தியாவின் தலைச்சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன் அங்க இருக்கா இந்த மோகம்? தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நடிகர் மம்முட்டி இருக்கா அந்த மோகம்? மோகன்லால் இருக்கா அந்த மோகம்? ஜாக்கிஸ்தான் உலகத்தின் மிகப்பெரிய நடிகர், ஒரு வெள்ளக்காரன் கூட மதிக்க மாட்டான், சாதாரணமா தனியா போவான். ஆனா இங்க நயன்தாரா நாளைக்கு தருமபுரியில ஒரு துணிக்கடை துறக்க வந்தார்னாக்கா 5 லட்சம் பேர் கூடுவான். என்ன புரிதல், என்ன அறிவு? ஆக அறிவு பெற்ற சமூகமாக, அதுவும் ஆறறிவு பெற்ற சமூகமாக, சிந்தித்து விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக என் தமிழ் சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக போராடி வருகிற இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அதிமுக, திமுக மாரி, பாமக மாரி, மற்ற அரசியல் கட்சி மாதிரி இதுவும் ஒரு கட்சி. இது ஓட்டு கேட்க வந்திருக்கு என்று தயவு செய்து என் இளைய தலைமுறையை, மாணவர் சமூகமே கேட்டு விடாதீர்கள். இந்த மண்ணில் அரசு வேலையிலிருந்து, தனியார் துறை வேலையில் இருந்து இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளுக்காக வெகு மக்களாகிய உங்களை அணிதிரட்டி போராடி அந்த உரிமையை பெற்று தருகின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. எங்கள் இயக்கம் சுற்றுச்சூழலுக்காக போராடுகிறது, பசுமை தாயகம் அமைய வேண்டும் என்பதற்காக போராடுகிறது, ஆற்று நீர் உரிமைக்காக போராடுகிறது, நிலத்தடி நீரை உறிஞ்சி பாட்டில்களை அடைத்து வைக்கிற அநியாய விற்பனைக்காக போராடுகிறது. தாய்மார்களை நீங்க சொல்லுங்க, அதிகமான வாழ்ந்த மண்ணில் பிறந்த நீங்கள் ஒரு 25 வயசுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி வீட்டுல பானை வச்சிருப்பீங்க, குடம் மண் கூட இருக்கும், யார் வேணுமாலும் வழிபோக்கர்கள் தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இன்னைக்கு தண்ணி விற்பனை பொருள். ஒரு அக்கா குடிக்கிறது தண்ணி, அந்த பாட்டில் இன்னைக்கு 15 ரூபா இல்ல 20 ரூபா. தண்ணி விற்பனையாக மாற்றுகின்ற குடிநீர் என்பது நம்முடைய உயிர் நீர். அந்த உயிர் நீரை கூட பாட்டில்களிலும் கேன்களிலும் அடைத்து விற்கிற மோசமான ஒரு சூழலுக்கு தமிழகம், இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது அல்லவா? இதை எதிர்த்து போராடுகிற ஒரே இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. குடிநீரையும் விற்பனை ஆக்கிட்டான், குடிநீரையும் விற்பனை ஆக்கிட்டான்.
காற்று விற்பனையாக்கப்பட்டிருக்கிறது. காற்று, தூய ஆக்சிஜன் காற்று சிலிண்டர்கள் அமைத்து மாநகர நகரங்களிலே வைத்திருக்கிறான். காற்றை போய் 100 ரூபாய் போட்டுட்டு நீ காத்தை சுவாசிட்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். கோயம்புத்தூர் மாநகராட்சியில 10 ரூபாய் போட்டா அதுக்கு 10 ml மட்டும் தான் தண்ணி வரும். ஆனா வாயை வச்சீங்கன்னா டொக்கு டொக்குன்னு ஒழுவும். முடிஞ்சு போச்சு. கம்ப்யூட்டர் வேலை செய்யணும்னா 10 சொட்டு கூட வராது. உன் 10 ரூபாய் காசு மோடி டிஜிட்டல் இந்தியாவில் போயிடும். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் இந்த நாட்டில் இன்றைக்கு கூட வங்கியில நீங்க பாஸ்புக் வச்சிருக்கீங்க இல்லமா, ஊரக வேலையில அதுல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு நீங்க கட்டண 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அவன் எடுத்துப்பான். இதை கேட்க நாதி இல்லை. இன்றைக்கு நரேந்திர மோடியும் நாட்டுடைய பைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற நிர்மலா சீதாராமையும் எங்க உழைக்கும் மக்களுடைய பாஸ்புக்ல குறைந்தபட்ச தொகை இல்லை என்பதற்காக நீங்கள் முழுவதுமாக எடுத்துக்கொள்கின்ற அபராதம் இருக்கின்ற இந்த முறை தவறு. என் மக்களை சுரண்டுகிற, ஓட்டாண்டியாக்குற, இது எல்லாம் ஒரு வல்லரசா வளர்கிற நாட்டுக்கு அழகா என்று கேள்வி இன்றைய தினம் எழுப்பிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்ப ஒரு செய்தி, மதுரையில ஒரு தம்பிய காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைச்சிட்டு கொண்டு போய் அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டாங்க போலீஸ் என்று மக்கள் போராடி கொண்டிருக்கிறார். மதுரையிலிருந்து எருமை தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு எனக்கு தகவலை தெரிவித்தார். நான் உடனே உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதில் நியாயமான நீதி விசாரணை நடத்துவதற்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று கோருகிறேன். காவல் நிலைய மரணங்களாக இருக்கலாம், லாக்அப் டெத்துகளாக இருக்கலாம், விசாரணை கைதிகள் சாவாக இருக்கலாம், என் பெண்களை விசாரணைக்கு அழைத்து சென்று பாலியல் வல்லுநருக்கு உள்ளாக்கப்படுவதாக இருக்கலாம், வேலியை பயிரை மேய்வது என்று சொல்வார்களே அதுபோல் சமீபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 காவலர்கள் ஒரு பெண்ணை அநியாயமாக கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுபாதக செயலை செய்திட்ட அவன் காவலராக இருந்தாலும் அவன் சட்டத்தின் உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டு இனி எந்த ஒரு காவல் பணியில் இருக்கக்கூடியவனும் அந்த தவறை செய்யாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராடுகின்ற சட்டமன்றத்தில் அதற்காக கவன ஈர்ப்பு தந்து நாளை பேச இருக்கிற அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. நம்ம திமுகவோட கூட்டத்தில் இருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் கையில தான் காவல்துறை இருக்கு. காவல்துறையே இந்த தப்பை செஞ்சுட்டான். அதனால வேல்முருகன் பார்த்தும் பார்க்காமல் கடந்து செல்லக்கூடியவன் அல்ல. காவல்துறை செய்தாலும் தவறு என்று நெஞ்சிரத்தோடு தட்டி கேட்டு அந்த உயிரிழப்புக்கும் அதுபோன்ற கற்பழிப்புக்கும் ஆளான குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் வழக்கை நீதிமன்றத்திலே தொடுத்து நீதியை பெற்றுத் தருவதும் குற்றவாளியை கூண்டிலேற்று தண்டிப்பதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேலை. இன்னைக்கு தமிழ் சமூகத்துல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளை நினைவு கூறுவதில் தொடங்கி அவர்கள் குடும்பம் படுகிற துன்பத்தை துயரத்திலிருந்து பங்கெடுப்பதிலிருந்து இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறது. அந்த வகையில் தமிழ் சமூகம் இன்றைக்கு எண்ணற்ற உரிமைகளை இழந்து வருகிறது. குறிப்பா வட இந்தியர்களால், இந்த இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களால் தனியார் துறை வேலைகளை எடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், அரசு துறை வேலைகளை எடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய எல்லா அதிகாரம் கையிலே இருந்தது. அது இன்றைக்கு ஒன்றொன்றாக நம்மை விட்டு கையில் இருந்து பறிமாறிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நிலங்களை வடக்கத்தியன் வாங்கி குவிக்கிறான், நம்முடைய வணிக வளாகங்களை வாங்கி குவிக்கிறான், நம்முடைய நகை கடைகளை அவன் நடத்துகிறான், நம்முடைய ஜவுளி கடைகளை அவன் நடத்துகிறான், நம்முடைய ஆச்சாரிகள் செய்த வெள்ளி வியாபாரங்களை அவன் செய்கிறான், நம்முடைய செட்டியார்கள் செய்த தங்க வியாபாரத்தை அவன் செய்கிறான், நம்ம மஞ்சள் வணிகத்தை அவன் செய்கிறான், நம்முடைய முந்திரி வியாபாரத்தை அவன் செய்கிறான். இன்றைக்கு சாதாரண ஏழை தாய்மார்கள் கிராமங்களிலே இன்றைக்கு இந்த வாழைக்காய், பீக்கங்காய், சொரக்காய், அவரைக்காய் என்று வீதிகளிலே கடை போட்டு விற்கிறாங்க பாருங்க. அதற்கும் போட்டியாக வந்து வடநாட்டுக்காரன் உட்கார்ந்து கொண்டான். பன்னாட்டு பணக்கார நிறுவனங்கள் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் என்று வைத்து விட்டான். எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இவற்றையெல்லாம் எதிர்த்து தமிழ்நாட்டில் போராடுகிற இயக்கமாக என் சாதாரண விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்களுக்கு, நீங்கள் செய்கின்ற பூக்களுக்கு, காய்கறிகளுக்கு, பருத்திக்கு, கம்புக்கு, கேழ்வரகு, அரிசிக்கு ஒரு நியாயமான கட்டுப்படியான விலை இருக்கா? தாய்மார்களை சொல்லுங்க. இந்த மைக்கை உற்பத்தி பண்றோம், இந்த மைக்கை 2500 ரூபாய் விற்க முடியும். இந்த லைட்டை உற்பத்தி பண்றோம், ஒரு விளக்கு 1000 ரூபாய் விற்க முடியும். இங்க இருக்கிற நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர், ஒரு சேர் 750 ரூபாய் விற்க முடியும். நம்ம போட்டிருக்கிற பேண்ட் சட்டை ஒரு மீட்டர் 200 ரூபாய் 300 ரூபாய் சொல்ல முடியும். ஆனால் என் தாய்மார்களே, நீங்கள் வேர்வை சிந்தி உழைத்து உற்பத்தி செய்கின்ற எந்த ஒரு விவசாய பொருட்களுக்காவது நியாயமான கட்டுப்படியான விலையை இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் நமக்கு நிர்ணயம் செய்து தந்திருக்கிறதா?
அதை தாருங்கள் என்று உங்களுக்காக சட்டமன்றத்தில் பேசுகிறவன் தான் இந்த வேல் முருகன் என்பதை இங்கு நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன். எனதருமை உறவுகளே, இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமைக்காக, உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோர வேண்டும் என்பதற்காக, உலகத்தில் தமிழர்கள் 12 கோடி மக்கள் நாம் வாழ்கிறோம், ஆனால் நமக்கென்று ஒரு சுதந்திர தமிழீழம் இல்லை என்று போராடிய என் தமிழீழ தேசிய தலைவன் கண்ட அந்த தமிழ் ஈழ கனவை நனவாக்குவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி குரல் கொடுத்து வருகிறது. அதற்காக பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நாட்டுடைய முதலமைச்சரை வலியுறுத்துகிறோம். ஒரே ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்கி என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற மதுபான கடைகளை இழுத்து மூடு நான் கோரிக்கை வைத்தேன். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு தடை கொண்டு வந்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த தருமபுரி அதிகமான் வாழ்ந்த இந்த மண்ணில் இருந்து நான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என் ஆயிரக்கணக்கான குடும்ப உறவுகள் சிரிவதற்கும், இளைய தலைமுறை போதை வாஸ்து கஞ்சாவுக்கு அடிமையாவதற்கும், டாஸ்மார்க்கே குடியின்றி கிடைப்பதற்கும், இன்றைக்கு தன் வாழ்நாளை முழுவதும் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி துளைத்து பல குடும்பங்கள் சின்ன பின்னம் ஆகுகிறது. அந்த சாராய கடைகளை, அந்த மது கடைகளை, அந்த டாஸ்மார்க் கடைகளை மூடி என் தமிழ்நாட்டு மக்களின் தாலியை காப்பாற்றுங்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை காப்பாற்றுங்கள். அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிறவர் எந்த சாதியோ அத்தனை சாதி மக்களுக்கும் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை கொடுங்க, படிக்கிற உரிமையை கொடுங்க, அரசு வேலையை கொடுங்க, தனியார் துறையில இடஒதுக்கீடை அமல்படுத்தி என் தமிழ் சமூகத்தின் இளையோரை குடிக்கு அடிமையாக்கி ஒரு தலைமுறையை பாழாக்காதீர்கள். நீங்க ஒசூர்ல இருக்கிற சிப்காட்ல தமிழர்களுக்கு வேலை இல்ல, குஜராத்துக்கு வேலை, பீகாருக்கு வேலை, உத்தரப்பிரதேசருக்கு வேலை, இந்த மண்ணின் மாவட்டத்துடைய தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுக்கு வேலை இல்ல. டாடா நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வந்து வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லா நிறுவனத்திலும் வட இந்தியர்கள் வேலை செய்யறான். என் ஊர்ல இருக்கிற என்எல்சில வந்து வடநாட்டுக்கார வேலை செய்யறான். ஆனா என் மண்ணில் வாழ்கின்ற என் மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இது எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்கு போராடுகிற ஒரு மாபெரும் இயக்கம் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இன்றைய தினம் இணைந்த அனைத்து உறவுகளுக்கும், நீங்கள் அனைவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து எங்களோடு பணியாற்றுவதற்கு வருகிறதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்கள் அனைவரையும் அன்புகரம் நீட்டி வரவேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்வதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமை அடைகிறது என்பதை தெரிவித்து, மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கி, வருகை தந்த அனைத்து உறவுகளும் பத்திரமாக பாதுகாப்பாக உங்கள் இல்லம் திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும். எங்கேயும் சாலைகளிலே, இருசக்கர வாகனங்களிலே விபத்தில்லாத வண்ணம் வீடு சேர வேண்டும். வேன்களிலே அழைத்து வரப்பட்ட தாய்மார்கள், கார் வண்டிகளிலே வந்த தாய்மார்கள் அனைவரும் பத்திரமாக அவர்கள் இல்லத்திற்கு அழைத்து சென்று அந்தந்த பொறுப்பாளர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டு விட வேண்டும். காவல்துறை உரிய பாதுகாப்பை அளித்திருக்கிறது. தொண்டர்கள் இல்லம் திரும்புகின்ற வரையில் உரிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் அமைதி காத்து என் உரையை செவிமடுத்த அத்தனை தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.